Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நிறைய பேர் ட்ரேடிங்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். என்னென்னா இந்த மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபண்டமெண்டல்னு சொல்கிறாங்களே, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால மூவ் ஆகுதா? இல்லை ஒரு சைடில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, டெக்னிக்கல்னு சொல்கிறாங்க. அந்த டெக்னிக்கல் சார்ட் வச்சு தான் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் என்ன தரப்பு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் வந்தால் தான் அதனால தான் மார்க்கெட் மூவ் ஆகுது, அதனால் நீங்கள் அதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு 3 விதமான மக்கள் இதை பற்றின ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, சயின்ஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன், கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், அப்போ உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் மார்க்கெட் எதனால் மூவ் ஆகுதுன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சார்ட் எடுத்துக்கலாம். இது என்ன சார்ட்னு பார்த்தீங்கன்னா, இது NVIDIA, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம்ல கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம், அந்த கம்பெனி. இப்போ NVIDIA பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சைடில் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி யோசிக்கலாம். இப்போ என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய கேண்டில் மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டலுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இது ஏன் மேலே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரம்ப் ட்வீட் போடுறாரு. என்னைக்கு உங்களுக்கு 9th அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரம்ப் ட்வீட் போடுறாரு, இட் இஸ் டைம் டு பை அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட். அந்த ட்வீட் வந்த உடனே மார்க்கெட் என்ன ஆகுது, பூம் ஆக ஆரம்பிக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் காம்போசிட்டாக இருக்கட்டும், S&P 500 இருக்கட்டும், இல்லை மோஸ்ட் ஆஃப் தி இண்டெக்ஸ் எல்லாமே 8%, 9%, 10% வரைக்கும் மேலே போகுது. இப்போ இது போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட். இப்போது இது ட்ரம்ப் அவர்கள் போட்ட ட்வீட்டுனால ஏறிச்சா, இல்லை எதனால் மார்க்கெட் ஏறிச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த NVIDIA பார்த்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், இப்போ ட்ரம்ப் ட்வீட் போட்டது அன்றைக்கி. இப்போது ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது, திருப்பி கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்துருக்கு. இப்போது ட்ரம்ப் போட்ட ட்வீட் என்னவோ இங்கே தான், ஆனால் மார்க்கெட் திரும்பின இடம் இங்கே. அப்போது இந்த இடத்துல யார் வாங்கினா, இதுதான் கொஸ்டின். முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆயிருக்கு, அந்த பையை வாங்கினது யார்? இப்போது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்ற ஃபர்ஸ்ட் ஒரு சயின்ஸை புரிஞ்சுப்போம். இப்போ ஒரு மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் இருக்குல்ல, இந்த 100லேருந்து இந்த 100 ருபீஸ்லேருந்து லட்சே இந்த 150 ருபீஸ் வரைக்கும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ மார்க்கெட் கீழே இருந்து மேலே வரைக்கும் இருக்குன்னா, இப்போ இந்த மார்க்கெட் கீழேருந்து மேலே போகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ்னால தான் மார்க்கெட் ஏறாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த க்ரீன் கேண்டில் வந்ததுக்கு ரீசன் வந்து நியூஸு, ட்ரம்ப் சொன்னதுனால தான் ஏறிச்சு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு மார்க்கெட் 100லேருந்து 150 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இது வரைக்கும் போகணும்னா, இதுக்கு நடுவில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, 2 சைட்லையுமே பிட் அண்ட் ஆஸ்க்குன்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே போனீங்கன்னா, ஒன் சைட் பிட்டு, அனதர் சைடு வந்து ஆஸ்க்குன்னு இருக்கும். இப்போ இப்படி வச்சுப்போம், இந்த சைடில் வந்து let's say bid and another side it's ask. ஓகேங்களா? இப்போ ஒரு சைடில் பிட்டு, ஒரு சைடில் ஆஸ்க். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நம்பர்ஸ் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக ஆர்டர்ஸ் இருக்கும். இந்த 2 ஆர்டருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எவ்வளோக்கு வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காரு, இன்னொருத்தர் வந்து வச்சிருக்க ஸ்டாக்கை எவ்வளோக்கு விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காருன்ட்டு பிட் அண்ட் ஆஸ்க்லேயே போயிட்டு. இப்போ ஒரு மார்க்கெட் வந்து 100 ரூபாயிலேருந்து 105 ரூபாய் போனோன்னா, இந்த 100லேருந்து 105க்குள்ள எவ்வளோ ட்ரேடர்ஸ் விற்கிறாங்க வாங்குறாங்களோ, அந்த எல்லா ட்ரேட்ஸையுமே மார்க்கெட் வந்து பூர்த்தி பண்ணிகிட்டே போச்சுன்னா மட்டும்தான், அது எல்லாத்தையும் பை பண்ணிகிட்டே போனால் மட்டும்தான் 105க்கு போகும். நம்ம பண்ண இஷ்டத்துக்கு 100லேருந்து 150க்கு ஸ்ட்ரைட்டாக போகுமானா போகாது. அப்போது நடுவில் இருக்க அத்தனை ட்ரேட்ஸுமே எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும், இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் அப். அப்போ இவ்வளோ இதையும் பை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதான் நான் இன்னொன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் பை பண்ணுறதுனால மேலே ஏறுறதில்ல, பை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மேலே ஏறும். எப்படின்னா, இப்போ 100லேருந்து 105 வரத்துக்கு நடுவில் வந்து ஒரு லட்சம் ஒரு 5 லட்சம் ஸ்டாக்கு செல்லிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 லட்சம் செல்லர்ஸோட ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும், மேலே 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 ஏறிக்கிட்டே போகும். அப்போ நடுவில் இருக்க அத்தனை பிட் அண்ட் ஆஸ்க்கும் என்ன ஆகணும், உங்களுக்கு மேட்ச் ஆகி போகணும். இது ஒரு ரீட்டைல் ட்ரேடரால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபண்ட்ஸை வச்சு ஒரு நடுவில் அந்த ஒரு செல்லராகவோ ஒரு பையராகவோ இருக்கலாமே தவிர, இந்த ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போது இந்த இடத்துல இங்கே மார்க்கெட் வந்து பை ஆயிருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்போ இந்த லோ பாயிண்டில் ஒரு கேண்டலோட பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த விக்குன்னு சொல்லுவோம், இந்த கேண்டல் ஸ்டிக்ஸோட பாட்டமில் வந்து விக்கு. அந்த விக்கு வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னா, அந்த இடத்துல யாரோ ஒரு பையரோ செல்லரோ
மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த லாஸ்ட்டாக வீக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறிச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, லோ ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் அந்த லோ ப்ரைஸில் விற்றுருக்காரு. ட்ரேடு நடந்திருக்கு. இது வந்து ட்ரம்ப் ட்வீட் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இது நடந்துச்சு. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். என்னன்னா, நமக்கு நியூஸுன்றது எப்போவுமே டிலேடு ரெஸ்பான்ஸ். இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்த ட்வீட்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன்ட்டு. இப்போ அன்றைக்கா தெரியும், அதுக்கு முன்னாடியே அவரோட டீமாக இருக்கட்டும், அவரோட கமிட்டியாக இருக்கட்டும், அவரோட மெம்பர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும்ல. தெரிஞ்சவங்க யாருமே வாங்கி வைக்க மாட்டாங்களா முன்னாடி? ஒரு இன்ஸ்டிடியூஷன்றது நீங்கள் வெறும் கோல்ட்மேன் சாக்ஸ்ன்னு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே எவ்வளோ பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த நியூஸ் எத்தனை பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இப்போ ஒரு க்ளோஸ்ட் டோர்ஸ்குள்ளே தான் இந்த நியூஸ் இருக்கும், வெளியே தெரியாது. அப்போ அவங்க முன்னாடி என்ன பண்ண வச்சிருவாங்க, எல்லாத்தையும் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சினாரியோ சொல்கிறேன், இந்த மாதிரி தான் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேட்ஸ் நடக்கிறது. அப்போது இவங்க இங்கேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இங்கேருந்தே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, தே ஸ்டார்டட் பையிங். இப்போ பை பண்ணிட்டே இருக்கும்போது, இப்போ இந்த கேண்டில் வருது பாருங்க, ஒரு ரியாலிட்டி பேசுவோம். இந்த கிரீன் கேண்டில் நல்லா ஏறிடுச்சு. அடுத்த நாள் என்ன ஆகும், மார்க்கெட்டு கேப் அப் ஆயிடுச்சு. இந்த இடம் கேப் அப் ஆயிட்டு எல்லாம் பைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கேண்டில் சல்லுன்னு கீழே வருது, தெரியுதா? இப்போ இந்த கேண்டில் ஆகுது, இப்போ இந்த ரெட் கேண்டில் என்ன ஆகுது, அப்படியே கீழே வருது. கீழே வந்த உடனே இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பேனிக் ஆகி என்ன பண்ணுவாங்க, செல் பண்ண ஆரம்பிச்சிடும். செல் பண்ண ஆரம்பிச்ச உடனே மார்க்கெட் என்னாச்சு, இம்மிடியட்டாக மேலே போயிடுச்சு. இதில் ஒரு பியோர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்க்கணும். இந்த செல்லு வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, அவங்க பை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மார்க்கெட் மேலே போகும். ஆனால் மார்க்கெட்டு இப்போ இந்த நியூஸ் வந்தப்போனே எல்லாருமே பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பை பண்ணி வைக்கணும்னா, எவ்வளோ பேரை செல் பண்ண வைக்க முடியுமோ செல் பண்ண வச்சாதான் நான் பை பண்ண முடியும். அப்போ இந்த ரெட் கேண்டில் வந்து எல்லாத்தையும் செல் பண்ண வச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்ட உடனே அடுத்த நாள் ட்ரம்ப் ட்வீட்டை போட்ட உடனே மார்க்கெட் என்ன ஆச்சு, இட் ஸ்டார்டட் டு பூம். எப்படி பூம் ஆச்சு, பையர்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன். அவங்க எல்லாத்தையும் ஃபண்டு எவ்வளோ செல்லர்ஸ் இருந்தாங்களோ எல்லாத்தையும் வாங்கி மார்க்கெட் ஸ்டார்டட் டு கோ. அப்போ புரியுதுங்களா? இப்போ இது ட்ரம்ப் நியூஸ்னால ஏறிச்சா, இல்லை மார்க்கெட் பை பண்ணிட்டே இருந்ததுனால ஏறிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸை பார்த்து அங்கே ட்ரேடர்ஸ் ரியாக்ட் பண்ணுறதை வச்சு தான் மார்க்கெட் ஏறவோ இறங்கவோ செய்யும். இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு, இட்ஸ் கிரேட் டைம் டு பை அகெயின் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட்டை போடுறாரு. யாருமே அதை மதிக்கலை. எப்பா நீ சொல்லுவப்பா எல்லாம் ஓகே தான், அப்புறம் ஒரு நாள் நீங்கள் இதை சொல்லுவீங்க, அடுத்த நாள் வேறு ஏதாவது சொல்லிட்டு எனக்கு மார்க்கெட் இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? யாருமே பை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகுது, அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகிடும். ஸோ மார்க்கெட் மூவ்ஸ் பிகாஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். புதுசாக வரவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுவுமே தெரியாமல் டர்க்குன்னு மார்க்கெட் நியூஸ் பார்த்து தான் மூவ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை புரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ இதில் இன்னொரு பியூட்டி பாருங்கள். இப்போ அப்போ சரி ஓகே, இன்ஸ்டிடியூஷன் இங்கே பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இங்கே வாங்கி இங்கே லோ ஓகே, இங்கே வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் அப்படியே பேக்கில் போய் பாருங்க, என்ன ஆகுது, மார்க்கெட் ஹேட் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர்? இதுக்கு முன்னாடியும் என்ன நடந்துச்சு, ஒன்றும் இல்லை, இது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னுல, இந்த ரிப்பீட் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா? இந்த கேண்டில் எப்படி இருக்கு, இங்கே இருந்து கேப் டவுன் ஆகி வந்துட்டு மேலே ஏறி இருக்கு. இப்போ இங்கே இருக்கிற பேட்டர்ன் எப்படி இருக்கு, அதே மாதிரி கேப் டவுன் ஆகி பேட்டர்ன் ஏறி அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சு, அப்படியே அடுத்தது ஒரு கேண்டில் டவுனு, தெரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த சினாரியோவில் என்ன பார்த்தோமோ அதே சினாரியோ தான். இங்கே என்ன ஆகுது, மார்க்கெட்டு இந்த கேண்டில் ரெட், எதுக்கு இருக்கிற எல்லாரையும் செல் பண்ண வைக்கிறது. செல் பண்ணி முடிச்ச உடனே மார்க்கெட் ஸ்டார்டட் டு மூவ். இப்போ என்னாச்சு, சேம் சினாரியோ, கீழே கேப் டவுனு, மார்க்கெட் ஏறிச்சு, அடுத்த நாள் ஃபுல்லாக செல்லு முடிச்ச உடனே மார்க்கெட் ஸ்டார்டட் டு மூவ் அப். அப்போது இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்கனவே இந்த லெவல்ஸ் வந்து இங்கே வாங்கலான்ற ஒரு முடிவு பண்ணி தான் அந்த இடத்துல வாங்கினாங்கன்னா, திருப்பி அதே இடத்துல தான் வாங்குறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆகுது. அப்போ நம்ம டெக்னிக்கலில் என்ன சொல்ல வரோம்னா, மார்க்கெட் வந்து டெக்னிக்கலில் என்ன காட்டும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்கே வாங்க போகிறாங்க, எங்கே விற்க போகிறாங்கன்றது முன்னாடியே புரிஞ்சுக்கிறதுக்கான சர்டன் லெவல்ஸ் இருக்குது. அந்த லெவல்ஸ் எங்கன்றது கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல்ஸ். நியூஸ் 9ஆம் தேதி தான் வருது, ஆனால் பாட்டமில் பை பண்ணது 7ஆம் தேதி. 8ஆம் தேதி மார்க்கெட் செல் ஆகுது, எல்லாரையும் செல் பண்ண வைக்கிறாங்க, 9ஆம் தேதி மார்க்கெட் மூவ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் செட் பேட்டர்ன். ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. இது எப்படி தெரியுதுன்னா, ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, இனிமேவும் இப்படி தான் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சிக்கலாம்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கூடயே ட்ராவல் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறது தான் டெக்னிக்கல்ஸ். அப்போ எனக்கு முன்னாடியே மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது, இந்த இடத்துல வரும்போது அப்போ நான் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு வேளை மார்க்கெட் திருப்பி பாட்டம் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது எனக்கு டெக்னிக்கல் தெரியுது, இதில் ட்ரெண்ட் அனாலிசிஸ்னு ஒரு இது இருக்குது, ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்க்குறோம், இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன், இங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சு, நான் அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் வச்சு ட்ரேட் எடுக்கிறேன்னா தென் யூ ஆர் கன்சிடர்ட் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்.
அப்ப நான் நியூஸ் வருது வரலன்னு இல்ல. நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்கிறது தான் ப்ரொஃபஷனலு. நியூஸ் வந்துட்ட பிறகு எல்லாருமே ட்ரேட் எடுக்க போவாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆயிடும்? எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. இப்ப என்ன ஆச்சு? ட்ரம்ப் நியூஸ் சொல்றாரு. 10% மார்க்கெட் ஏறுது. ஏறி முடிச்சுட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த ஸ்டாக் பாருங்க. இது NVIDIA கிட்டத்தட்ட 18% ஏறுச்சு. ஏறிட்டு எங்க ஏறுச்சோ அதே பாட்டமுக்கு வந்துச்சு. அடுத்த நாளே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 5-6% கேப் டவுன் ஆகி 6% 8% மைனஸ் ஆனவொன்னே இப்போ என்ன ஆகும்? நேத்து கேண்டல்ல பார்த்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் 20% ஏறிடுச்சு, இனிமே டெய்லி ஏறதான் போகுதுன்னு உள்ள வருவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கீழே இருந்து யோசிச்சு பாருங்களேன். பாட்டம்ல வாங்கினவங்க டாப்பு வெறும் 3 நாள்ல கிட்டத்தட்ட 30% மார்க்கெட் ஏறி இருக்கு. கீழே அவன் ஒரு 20-25% பண்ணா கூட போதுன்ட்டு கீழே வாங்கினதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உங்க தலையில கட்டிட்டு மார்க்கெட் இறங்கும் போது எல்லாத்தையும் திருப்பி வாங்கிப்பாங்க. இப்போ இங்க வித்தது ரீட்டைலரு, வாங்கினது இன்ஸ்டிடியூஷன், திருப்பி மேலே போயிட்ட பிறகு விற்கிறாங்க. அடுத்த நாளே இறங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? பேனிக் செல்லிங்ல நீங்க மறுபடியும் செல் பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுதான் சான்ஸ். 30%ல வித்துட்டு திருப்பி அதே இதுவே எனக்கு இப்போ 15%ல கிடைக்குது. 15% மறுபடியும் வாங்கிட்டு மார்க்கெட் என்ன பண்ணும்? ஏறும்போது they'll make profits. This is how a institution works. அப்போ என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா, டெக்னிக்கலா இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்கன்றத சார்ட்டை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி வச்சோம்னா then it will be easier. அப்போ நீங்க பேனிக் ஆகாம ட்ரேட் பண்ணலாம். வெறும் நியூஸை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாம, நியூஸ் வந்தாலும் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் டெக்னிக்கல் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கல் வழியா போயிட்டோம்னா நியூஸ் வில் ஃபேவர் யோர் ட்ரேட்ஸ். நீங்க ப்ராப்பர் டெக்னிக்கலை கத்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நியூஸ் உங்களுக்கு ஃபேவரா தான் வரும். நீங்க ட்ரெண்டிங் மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு மார்க்கெட்ல எப்போ வேணா பை பண்ணலாம். செல் பண்றதை காட்டிலும் பை பண்றது பெட்டர். ஏன்னா திருப்பி எப்போ நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் மேலே ஆரம்பிச்சு. டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்ற பட்சத்தில் செல் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்போ இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி நியூஸ் கொடுத்து கீழே இருந்து. நான் கோல்டு கூட சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு தெரியும். லாங் டேர்ம்ல பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ ஒரு நியூஸ் வந்ததுன்னா என்ன ஆயிடுச்சு? உடனே கோல்டு பிச்சுட்டு மேலே போக ஆரம்பிச்சிச்சு. தெரியுதுங்களா? கொஞ்சம் வேணா கீழே வரலாம். ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்க? 40,000 வரும் சவரன். வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மிஞ்சி போனால் 400 ரூபாய் கம்மியாகலாம். அதுவும் கம்மியாச்சுன்னா லாபம், இல்லைனாலும் மார்க்கெட் என்ன ஆக போகுது? ஏறம் தான் சொன்னோம். இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு? கோல்டு பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். வெறும் நியூஸ் ஒரு 10 பேர் நியூஸ்ல சொல்றாங்கன்றதை வச்சு வாங்கக்கூடாது. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் நியூஸை மேனிபுலேட் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒரு பெரிய இது பிளாக் வருது, அந்த பிளாகை பார்த்து நான் ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்றேன். இந்த இது எனக்கு நல்ல ரிசோர்ஸ்ன்னு நினைக்கிறீங்க. அதுவே இன்ஸ்டிடியூஷனால மேனிபுலேட் பண்ண ஒரு நியூஸா இருந்ததுன்னா உங்களை விற்க வைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம்ல, இல்லை உங்களை வாங்க வைக்கிறதுக்கு என்ன வேணா நியூஸ் கொடுக்கலாம்ல. அது ஃபேக் நியூஸா இல்லையான்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஸோ அதுக்காக தான் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது. அப்போ டெக்னிக்கல் யூஸ் பண்ணும்போது அவங்க வாங்கினாலும் விற்றாலும் அவங்க மறைக்க முடியாத ஒரே இடம் எதுனா சார்ட் மட்டும்தான். அப்போ சார்ட்டில் பார்க்கும்போது அவங்க வாங்குறாங்களா விற்கிறாங்களா, அவங்க சப்ளை லெவல் எங்கே இருக்குது, டிமாண்ட் லெவல் இருக்குது, டெக்னிக்கலாக அவங்க எங்கே பை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் அவங்க கூட ட்ராவல் பண்ணிடலாம். மேபி அந்த அக்யூரேட் பாயிண்ட் அவங்க வாங்குற 0ல வாங்க முடியாது. மேபி 0 to 100ல நம்ம ஒரு 15-20ல போய் என்ட்ரு ஆனால் போதும். அந்த பேலன்ஸ் இருக்க 70% பிடிச்சிட்டு வெளியே வந்தால் போதும். அவங்க 100% பிடிச்சிக்கிட்டோம். நமக்கு அதில் ஒரு 50% கிடைச்சாலும் லாபம் தான். வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் தெம், வி ஆர் கோயிங் வித் தெம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இட் வில் பி பெட்டர். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? கற்றுக்கிட்டு ஓகே டெக்னிக்கலாக இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ இன்னொன்று இதில் பாருங்கள், இப்போ NVIDIA இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக நான் இதை அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்? ஓகே நான் ஏற்கனவே சப்ளை டிமாண்ட் போட்டு வச்சுன்னா ஓகே இந்த இடத்துல ஒரு சான்சஸ் ஆர் வெரி ஹை. ப்ளஸ் இப்போ நான் லெட்ஸ் சே டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஓகே மார்க்கெட் இப்போ என்னன்னு தெரியுதா? மார்க்கெட் ஏறுறதுக்கு அப்படியே கீழே வந்து டபுள் பாட்டம் அடிச்சுட்டு இப்போ பாட்டம்ல நிற்குது. திருப்பி இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. மார்க்கெட் என்ன ஆச்சு? சரி மார்க்கெட் இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் ரியலி ட்ரேடிங் இன்சைட் ஆ சேனல். தெரியுதா? ஒரு சேனலோட பாட்டமும் ப்ளஸ் நமக்கு டெக்னிக்கல் லெவலில் சப்ளை டிமாண்ட் ஜோன்லேயும் வந்து மார்க்கெட் நின்ன உடனே என்ன ஆச்சு? மார்க்கெட்டு இங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. ஏறி முடிச்சிட்ட உடனே என்ன ஆச்சு? சேனலோட டாப் அடிச்சுட்டு திருப்பி இறங்க ஆரம்பிச்சிச்சு. சேனல் மிட் வரைக்கும் வந்துட்டு இப்போ இங்கேருந்து ஒரு வேளை நம்ம நார்மலாக ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னா இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ சேனலோட நெக்ஸ்ட் இதை உடச்சி போகும்போது அப்போ மார்க்கெட் ஓவராலாக என்ன ஆக போகுது? NVIDIA மேலே தான் ஏற போகுதுன்னு கற்றுக்கலாம். அப்போ எங்கெல்லாம் எனக்கு கீழே வர ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பேனே தவிர நான் இதை லாஸாக பார்க்க மாட்டேன். NVIDIA எனக்கு இந்த சேனல் எப்படியும் மேலே தான் உடைக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்போல்லாம் கீழே வருதோ தட் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நாட் மை லாஸஸ். ஒரு ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவார்? ஐயோ மேலே போனது கீழே வருது, தேவையில்லாமல் நம்ம வச்சுக்க வேணா க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ப்ரொஃபஷனல் கீழே வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு அகைன் ஹி ட்ரை டு ரீஇன்வெஸ்ட். இதுதான் ஒரு ரீட்டைலருக்கும் ப்ரொஃபஷனலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் சஸ்டைனபிளாக ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் வெறும் நியூஸ் சேனலை பார்த்துட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ முதல்ல மார்க்கெட்னே என்னென்னு கற்றுக்கோங்க.
டைம் எடுத்து இதையும் ஸ்டடி பண்ணுங்க. நீங்க நார்மலா எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு, காலேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போறீங்களோ, அதே மாரி தான் இட்ஸ் அ ஸ்கூல். ஃபர்ஸ்ட்டு முதல்ல என்னன்றத புரிஞ்சுக்கோங்க. பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காலேஜுக்கு படிக்கிற மாரி இதையும் உட்காந்து ஸ்டடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணும்போது வில் பி எ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க இத மாரி ஃபுல்லா டீட்டெயிலா டெக்னிக்கல்லாம் என்னன்னு கத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும், வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்பிள் எப்படி பண்ணணும்ன்றது நம்ம கத்துக் குடுத்துட்டுருக்கோம். இப்போ இந்த சேனல் பார்த்த மாரி, ஃபிப் லெவல்ஸ் பார்த்த மாரி, ட்ரெண்ட் ரிவர்சல், இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸ் எங்க இருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்க இருக்கு, அக்யூமுலேஷன் எங்க, டிஸ்ட்ரிபியூஷன் எங்க, இது எல்லாமே எங்களோட கோர்சஸ்ல ஒன் பை ஒன்னா சாப்டர் வைஸா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டு கத்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. அண்ட் இன்கேஸ் நீங்க பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் we do have ஆன்லைன் கிளாஸஸ். எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் கமிங் மண்டே 14 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. வேணும்னா நீங்க அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லயும் எடுத்துக்கலாம். இல்ல பிரான்ச்சுக்கு வரணும்னாலும் எவ்ரி மண்டே நமக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பிரான்ச்சஸ்லயும் கிளாஸஸ் இருக்கு. இது இல்லாம எவ்ரி ஃப்ரைடே பெங்களூர்லயும் பிரான்ச் இருக்கு. இன்கேஸ் அதை பத்தின டீட்டெயில் வேணும்னாலும் எங்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நம்ம எப்படி ஒரு சின்ன வயசுலேருந்து ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகிறோமோ, ட்ரேடிங்கையும் ஒரு பிஸ்னஸாக பார்த்து ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்கேஜிலேருந்து 12th முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு பண்ணுற மாதிரி நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா தென் திஸ் கேன் ஆல்சோ பி அ பிஸ்னஸ். இதுவும் ஒரு பிஸ்னஸாக எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இதுலேருந்து ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு வர முடியும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.